மந்திரங்கள் வந்து எப்பவுமே சக்தி வாய்ந்த விஷயங்கள். மந்திரங்கிறது இப்போ எல்லா கோயிலையும் அந்த உச்சாரணம் பண்ணிவிட்டு தான் தெய்வத்துக்கே நம்ம சக்தி விட்டு திரும்ப ரிட்டர்ன் வாங்குறோம். கொடுக்கல் வாங்கல மாதிரி இது. 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆஹ்வானம் பண்ணி அந்த உயிர் சக்தி கொடுக்குறோம். திரும்பவும் அந்த பல வருஷத்துக்கு முந்தைய நம்ம வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு வலிமை உண்டு, பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு, ஒவ்வொரு பொருட்களுக்கும் உண்டு. அப்போது எனக்கு எளிமையாக, ரொம்ப எளிமையாக, ஒவ்வொருத்தருக்கு சமஸ்கிருதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறது. தமிழ்லேயே ஒரு சில மந்திரங்கள் வந்து உச்சரிப்பு வந்து கடினமாக இருக்கும். இந்த லா லா அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வராது. இது மாதிரி சில சங்கடங்கள்லாம் இருக்குது. அப்போ ரொம்ப எளிமையாக ஒரு மனிதனுக்கு அவனுடைய சராசரி தேவைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையுடைய மந்திரங்கள் உள்ளதா அப்படின்னு சொல்லி தேடுறோம். நான் நீண்ட காலமாக இப்போ திருவண்ணாமலை தான் இருக்கேன், ஆஃபீஸ் போட்டு இருக்கோம், ஆசிரமம் அங்கே இருக்குது. இது சம்மந்தமான ஆய்வில் ஈடுபடுறோம். மக்களுக்கு ஏதாவது ஒரு எளிமையாக கொடுக்கணும், ரொம்ப ஈஸியாக அவன் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஓடுறான், மக்கள் ஏதோ தேடி ஓடுறான், குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்ட காலத்தில் செய்ய முடியல, கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ ரொம்ப எளிமையாக செய்கிறதுக்காக ஒரு பேஜ மந்திரத்தை, சித்தர்கள் கொடுத்த மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அது அற்புதமான ஒரு மந்திரம். எல்லோரும் எல்லா வயதினரும் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இதை நாங்கள் வந்து பரிச்சயாத்த முறையில் சரி என்னதான் சித்தர் சொல்லிட்டாங்க, நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்க முடியும், நம்ம கொஞ்சம் பரிச்சயாத்த முறையில் செயல்படுத்தி பார்ப்போமே அப்படின்னு எங்கள் நட்புட்டாரத்துக்குள்ளே அதை பயன்படுத்தி பார்த்துட்டோம். அற்புதமான ரிசல்ட், நல்ல ரிசல்ட். ஆமாம், நம்மளுக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள், அதோட ஈர்ப்பு வருது.